ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆகி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு காலத்தில் பக்தி செய்வதற்காக நிறைய விஷயங்கள் பெரியவர்கள் அந்த பக்தியோட சமுதாய தொண்டும் சேர்ந்து செய்வதாக ஒரு ஐதீகம் பண்பாடு பின்பற்றி இருந்தார்கள். ஒரு சமயம் காஞ்சி பெரியவர் மகா பெரியவா ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டுக்கு அழைப்பு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அந்த காலத்தில் மடத்திலிருந்து யானை, குதிரை, ஒட்டகம், ஒரு 100 வேத வித்முன்னர்கள், அப்புறம் திருக்கைலாயத்திலிருந்து வந்த அந்த பரமேஸ்வரனுடைய லிங்கம், பாலா திரிபுர சுந்தரி, இந்த பூஜை பெட்டிங்க, இதெல்லாம் ஒரு படையோடு நேராக கிளம்பி அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு, அந்த செல்வந்தனுடைய வீட்டுக்கு போச்சு. பிரம்மாண்டமான தடபுடலாக 1000 பேருக்கு நல்ல வடபாயசத்தோட சாப்பாடு, 100 மேளம், 100 நாதஸ்வரம், மிக பிரம்மாண்டமாக வரவேற்பெல்லாம் நடந்துட்டுருக்கு. மகாபிரிவா நடந்தே அந்த ஒரு கிராமத்துக்கு, அந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது வழியில் ஒரு கிராமம் வருகிறது. அந்த கிராமத்தை பார்த்தார். அந்த குழந்தைகள்லாம் தலைக்கு எண்ணெய் இல்லாமல், உடை இல்லாமல், சில தாய்மார்களுக்கு கட்டிற சேலை ரவிக்க கூட கிழிச்சல். அந்த குழந்தை அழுதுன்றிருக்கு, பால் குடிக்கிறதுக்கு குழந்தை தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அந்த முந்தானி மூடி அழகாக பால் கொடுக்கக்கூட அவங்களால முடியல. அந்த அளவுக்கு கந்தல், வறுமை, பயங்கரமாக வறுமை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வறுமை, வயதானவர்கள், ரொம்ப கொடுமையான வறுமை. ஒரு வேளை கஞ்சி, மீதி 2 வேளை பட்னி, இப்படி இருக்குது. இதையெல்லாம் பார்த்த பெரியவர் வர வழியில் அந்த கிராமத்திலே உட்காந்துக்கிட்டார். அப்படி கை காமிச்சார். ஒருத்தர் ஏதோ 2 வார்த்தை சொன்னாங்க. அந்த காலத்தில் பெரிய வாகனத்தில் அவங்களுக்கு தேவையான புடவை, ரவிக்கை, சால்வை, அவங்க போத்திக்கிற போர்வை, வேஷ்டி துண்டு, அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் துணிமணி, குழந்தைகளுக்கெல்லாம் வித்யாபியாசம் உள்ள புஸ்தகங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் ப்ரெட்டு, பால், அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு. அங்கே ஒரு 2000 குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்து அந்த பெரியவா வந்து அவங்க இருக்கக்கூடிய அன்பரை கூப்பிட்டு சொன்னார். சொன்ன 1 மணி நேரத்தில் எல்லாம் வந்துடுது வண்டியில். எல்லாருக்கும் கொடுத்து முடித்தார். மணி பகல் 12 ஆகிடுத்து, 3 ஆகிடுத்து, 4 மணி ஆகிடுத்து. 4 மணிக்கு மேலே அந்த பெரியவா அந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு போகிறார். அப்படி போகும்போது அந்த செல்வந்தருக்கு ரொம்ப வருத்தம். அப்படி இருக்கிறார். என்ன பெரியவா, காலையிலேருந்து மகா பெரியவா நீங்கள் பூஜை பண்ணணும், சந்திரமௌலீஸ்வரருக்கு, பாலா திரிபுர சுந்தரி பெட்டியெல்லாம் அப்படி இப்படி இருக்குது, வேத பாராயணத்துக்கெல்லாம் தயாராக காத்துன்ட்ருக்கா, பூர்ணகும்பத்தோட தங்க கலசத்தோட பூர்ணகும்பத்தோடு காத்துன்ட்ருக்கோம் உங்களை வரவேற்கிறதுக்கு. சிகப்பு கம்பளம் விரித்து கொடை, வெண்சாமரை கொடையெல்லாம் வைத்து காத்துட்டுருக்குறோம். இவ்வளோ ஒரு பெரிய
திருக்கைலாயத்தில் நடக்கிற மாதிரி வைபவமாக நான் எல்லாம் தயார் பண்ணி செலவு பண்ணி உங்களை அழைக்கணும்னு பார்த்தேன். இந்நேரம் கடந்து 4 மணி ஆச்சு, இன்னும் பூஜையே பண்ணலை. பெரியவா இப்படி பண்ணலாமான்னு அப்படி கேட்டார். யாரடா சொல்கிற பூஜை பண்ணலைன்னு? நான் வர்ற வழியிலேயே அம்மையப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு தான்டா இங்கே வந்தேன் அப்படின்றாரு. இல்லையே, இங்கே தானே இருக்குது சந்திரபௌலீஸ்வரர், பாலா திரிபுர சுந்தரி, உங்களுடைய வேத வித்மனர்கள் 100 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய விழா கோலமாக இங்கே தானே இருக்குது. என்னடா வர்ற வழியிலே பண்ணிட்டு தான்டா வந்தேன்னு. புரியலையே எனக்குன்னு. சரி, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? இங்கேருந்து 100 மைலுக்கு 100 மைல் என்னுடைய சொத்து தான், என்னுடைய கிராமங்கள் தான். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னென்ன தான் வேலை செய்கிறாங்க. விவசாயத்தில் விவசாயமும் பண்ணிட்டு தொழிலையும் பண்ணிட்டு என்னென்ன தான் அந்த வருமானத்தை தேடுறாங்க. இந்த 100 கிராம சொத்தும் எனது தான் அப்படின்றாரு. நான் வர வழியில் பார்த்தேன், குழந்தைக்கு பால் இல்லை, சாப்பாடு இல்லை, வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு போட்டுக்க துணி இல்லை, தாய்மார்களுக்கு குழந்தைகள் வயசானவங்களுக்கெல்லாம் போர்வை புடவை வேஷ்டி கூட இல்லை. அதை எல்லாத்தையும் அந்த கைங்கரியத்தெல்லாம் நடத்தி அந்த பால் குடிச்சுண்டு அந்த பிரெட்டை சாப்பிட்டுண்டு அதை ஒரு புன்சிரிப்பாக சிரிக்கின்றான் நீலகண்டன். அன்னை பராசக்தி அப்படி காட்சி தராங்க பெரியவருக்கு, மகா பெரியவருக்கு. அந்த மக்களோட மக்களாக வந்து அந்த வைபவத்தை கண்டுகளித்துண்டு கைலாயத்திலிருந்து வந்து உமாமகேஸ்வரன் அந்த பூஜையை ஏற்றுண்டு அப்புறம் புறப்பட்டாங்களாம். இதையெல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறார் பெரியவர். இத்தனை சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலை, ஒரு குளம் வெட்டலை, ஒரு ஊரில் கிராமத்தில் ஒரு கோவில் இல்லை, இந்த ஏழைங்களுக்கெல்லாம் வீடு வாசல் இல்லை, தெருவு இருக்குது, வீட்டுக்கு வாசப்படி காணும், தோட்டத்துக்கு வாசப்படி காணும், நிழல் இருக்கிற மாதிரி சூரிய ஒளி வீட்டில் விழுது, அவங்கெல்லாம் உங்ககிட்ட வருஷக்கணக்கில் தலைமுறையே விவசாயம் உங்கள் இடத்துல பணிபுரிகிறாங்க, அவங்களுடைய வீடெல்லாம் இப்படி இருக்குது, நீ இதையெல்லாம் பார்க்காம இருக்கிற, நீ இதெல்லாம் தானே செய்தால் தானே அம்மையப்பனுடைய பூஜை செய்ததாக அர்த்தம், இந்த பெரியவாவை சந்தோஷப்படுத்த முடியும்னாரு. அப்படியே அந்த செல்வந்தர் கண்கலங்கி தடார்னு கீழே விழுந்து அழுதார். பெரியவா மன்னித்து விடுங்கள்னு. உடனடியே யார் அங்கே கூப்பிட்டாரு செல்வந்தர், எல்லா கிராமத்துலேயும் பள்ளிக்கூடத்தை கட்டு, எல்லா கிராமங்கள்லேயும் குளம், ஒரு குளத்தை வெட்டு, கோவில் கட்டு, எல்லாருக்கும் அன்னசத்திரம் ரெடி பண்ணு, ஒரு மருத்துவமனை கட்டு எட்டு கட்டளை இட்டார். பல கோடி பணம், அவ்வளோ பணத்துலேயும் அந்த செல்வந்தர் அந்த சுற்றி இருக்கிற 100 கிராமங்களை ஏற்படுத்தினார். ஆனந்தப்பட்டார் பெரியவா. அது மாதிரி இந்த காலத்தில் தர்மத்தை யாரொருவர் ரட்சிக்கின்றார்களோ அந்த தர்மம் அவர்களை ரட்சிக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயங்களையே உங்களுக்கு எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு வேத மந்திரம் மாதிரி அழகாக எல்லோரும் டைரி போட்டு எழுதின்னு வராங்க. எல்லோரும் அதை பண்ணுறாங்க, அந்த பரிகாரங்களும் பூஜைகளும். இப்பொழுது முகாமிட்டிருக்கிறோம் மும்பாயில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக் மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால இந்த 20 நாட்களும் இங்கே இருக்கிறதுனால பாம்பேயில் அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அருள்வாக்கு பெறலாம், உரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்பது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா குடும்பத்தாரும் மும்பாயில் அம்மா அடிகளார் வந்திருக்கிறாங்க, தரிசனம் பண்ணணும், அருள்வாக்குக்கு வரணும்னுட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்துட்டு அவசியம் வருகை தாருங்கள். அன்பு தாய்மார்களே, கிருத்திகை அன்னைக்கு உங்களுடைய இல்லத்திலேயோ அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கோ சென்று மாவிளக்கு போடுங்க. அந்த மாவிளக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் போடுங்க. அப்படி போடும் பொழுது உங்களுடைய இருப்பிடத்தில் வெற்றி திருமகள் வாசம் செய்வாள். கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்களே, அந்த கட்டடத்தை கட்டி முடிப்பீங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் நிவர்த்தியாகும், பண வசதி பெருகும், சுப செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரும். கிருத்திகை அன்னைக்கு ஒரு பாவலுக்கு தானே போட்டுறந்தாயே, தாராளமாக பண்ணுங்க, உங்கள் வீட்டில் சுபம் ஏற்பாடாகும். அன்பு தாய்மார்களே, பேரில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதல் எழுத்து அந்த துவங்கும் பொழுது ஆர் என்ற எழுத்து வருகின்றது. முதல் எழுத்து என்றால்
பீடத்திற்கு தொடர்பு கொண்டு, அம்மா நீங்கள் அந்த பராசக்தி எந்திரம் எங்களுக்கு அனுப்பி வைங்க, பூஜை அறையில் வைக்கணும் என்ன. அந்த ஆர் என்ற எழுத்து முதல் எழுத்து உள்ளவங்க அத்தனை பேரும் தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்கள், ஆண்பால் பெண்பால் அனைவருக்குமே சரி, ஆர் முதல் எழுத்து வருது. ராமசாமி ஆர் வருது, ராமன் ஆர், ராமச்சந்திரன் ஆர், ராகவன் ஆர், எல்லாமே அந்த ஆர் என்ற எழுத்து முதல் எழுத்து ஆர் வந்தாலே ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு அதுக்குரிய காணிக்கை பீடத்துக்கு அனுப்பி அந்த யந்திரம், பராசக்தி யந்திரம் வாங்கி பூஜை அறையில் வைங்க. செகண்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டுக்கு வருவீங்க. வாழ்க்கையில் செகண்ட்லேயே இருக்க முடியாது, அடுத்த கட்டம் ஃபஸ்ட்டுக்கு வரணும். அவசியம் செய்யுங்க, முழுமையான வளர்ச்சி உண்டாகும். பல காலங்கள் நீங்கள் கிடப்பில் போட்டிருந்த வேலைகளெல்லாம் தடையில்லாமல் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். வாழ்க்கை தரத்தில் முதலிடத்துக்கு வந்துடுவீங்க. அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, அதே போல் ஒரு வீட்டில் ஒரு மகன் ஒரு மகள், ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது எங்கள் வீட்டிலன்றாங்க, ஒரே ஒரு பிள்ளை தான் எங்கள் வீட்டிலன்றாங்க. அவர்களும் அம்மாவிடத்தில் அந்த பராசக்தி யந்திரம் வாங்கி வீட்டில் வைக்கணும். காரணம் என்னென்னா, அந்த குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட லெவல் வளரும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டக்காகி அப்படியே நிற்கும். ஒன்று உத்தியோகத்தில், இல்லை வாழ்க்கையில். அந்த தோஷம் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். வாழ்க்கை தோஷம் பின்தொடரக்கூடாது. பதவி, வாழ்க்கை, படிப்பு இதெல்லாம் நல்லபடியாக அந்த பசங்க செட்டில் ஆகணும். ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி நிற்கிறனே அப்படின்றீங்களா, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் தெற்கு பார்த்து வாசல் வீடு இருக்கிறவங்க, கடை இருக்கிறவங்க, நிறுவனம் நடத்துகிறவங்க, அம்மாவுடைய பீடத்திற்கு தொடர்பு கொண்டு அந்த பராசக்தி யந்திரம் வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. தெற்க பார்த்து வீடு இருக்குமா? எங்கள் வீடு, எங்கள் கடை, தொழில் பண்ணுற கடை தெற்க பார்த்து இருக்கிறது. நாங்கள் வச்சுருக்கிற கம்பெனி தெற்கு வாசப்படியாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பராசக்தி யந்திரம் பூஜையில் வைக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். வீட்டில் குலதெய்வத்தை வாசம் செய்வாள். மகளிர்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். அந்த தெற்கு பார்த்து இருக்கிற வாசல் உள்ளவங்க அந்த மனக்குறை அகலும். அதே மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் நல்லபடியாக அமைய வேண்டும். அதே போல் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், ஐஸ்வர்யம் வீட்டில் நிலைத்து இருக்க வேண்டும். தாமசம் என்கின்ற தோஷம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த தெற்க பார்த்த வாசலுக்கு. தாமசம்னா என்ன? இன்றைக்கி இல்லைப்பா, நாளைக்கு, இன்றைக்கி ஆகிடும், பார்த்தேன், இன்னும் 2 நாள் ஆகும் போல இருக்குது அப்படின்றாங்க. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். பகைவர்களுடைய தொல்லை, செய்வனை பாதிப்பு, திருஷ்டி இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆக தெற்க பார்த்து இருக்கக்கூடிய வாசல், கடையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும், பீடத்துக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அந்த காணிக்கை அம்பாளுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் சொல்கிறத அந்த பராசக்தி யந்திரத்தை எங்களுக்கு கொரியரில் அனுப்புங்கன்னு அவசியம் ஃபோன் பண்ணி பதிவு செய்து கொள்ளுங்கள். பெண்கள் தாய் என்ற எழுத்துள்ளவர்கள், இன்று தாய் என்ற முதல் எழுத்து உள்ளவர்கள் எல்லாரும் நம்பர் 1ல் இருக்காங்க, மகளிர்கள். ஆனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பின்தொடர்ந்து வருகிறது ஒரு நிழல் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு அவர்களும் இந்த பராசக்தி யந்திரத்தை பெற்று பூஜை அறையில் வைங்க. அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் பின்தொடரக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். எல்லாத்துலேயும் நம்பர் 1ல் இருப்பாங்க. படிப்பா நம்பர் 1, பணத்திலேயே நம்பர் 1, பதவியிலேயே நம்பர் 1, உலக பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவங்க சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்துனே வருதுப்பா அப்படின்றாங்களே, அவர்களும் பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அம்மாவுடைய நம்பர் கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்க பார்த்தீங்களா, அவசியம் நீங்கள் அந்த பராசக்தி யந்திரம் பூஜை அறையில் வைங்க. அந்த வாழ்க்கை தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, இப்பொழுது ஒரு பொன்னான செய்தி. அதாவது மும்பாயில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக் மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால நேரில் நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்கலாம். அடியேனை அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி நீங்கள் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு கேட்க வரலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க. அம்மாவை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டங்கள், எண்ணிலடங்கா விஷயங்கள், திருமணம், பதவி, உடல் ஆரோக்கியம், லக்ஷ்மி கடாட்சம், குடும்ப ஒற்றுமை, சொந்த இல்லம், உடல்நல பாதிப்பு நிவர்த்தி, என்ன கோரிக்கையோ அதை அம்மாவன்ட்ட பர்சனலாக கேட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து சகல க்ஷேமங்களும் நீங்கள் அடைய வேண்டும். அன்பு தாய்மார்களே, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம்,
ரொம்ப வருஷமாக இருக்குமா ஆட்டி படைக்குது, அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிறதுக்கு மஞ்சள் கலந்த உப்பு, குங்குமம் கலந்த உப்பு, ரெண்டுலேயுமே கற்பூரம் ஏற்றி ஒரு பேப்பர் பிளேட்டில் மஞ்சள் கலந்த உப்பு ஒரு சிரங்க, அதே மாதிரி ஒரு சிரங்க குங்குமம் கலந்த உப்பு, அதில் கற்பூரம் ஏற்றி வீட்டு வாயிற்படி பூஜை அறைக்கு காட்டுங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து 7:30 காட்டிட்டு அதை டஸ்ட்பினில் போடுங்க. அப்படி செய்யும் பொழுது வீட்டில் கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுன்றீங்களே, அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலாமா, வீட்டில் பசங்கள்லாம் அன்றீங்களா, அந்த பசங்க எல்லாரும் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆவாங்க, பொற்காலம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் உங்களுடைய வீட்டில் நினைத்த காரியம் கைகூடி வர்றதுக்கு, ஒரு காரியம் நினச்சிருக்கீங்க, ஒரு பண விஷயமா, ஒரு உத்தியோக விஷயமா, ஒரு கல்யாண விஷயமான, நந்தி இருப்பார், சிவன் கோயிலில் வாசலில் நந்தி இருப்பார். அந்த நந்திக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பித்தளையில் மணி வாங்கி வைங்க. அப்படி நந்திக்கு மணி வாங்கி வச்சோம்னா உங்கள் நினைத்த காரியம் அது சீக்கிரத்தில் கைகூடி வரும். ரொம்ப நாளாக உடம்பு படுத்தின்னு இருக்கு அப்படின்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, அதாவது உங்களுடைய வீட்டில் காலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் பூஜை ரூமில் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வேப்ப எண்ணெய் தீபம் எரிந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். வீட்டில் ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்து விடும். பண வசதி பெருகும். உங்களுடைய இல்லத்தில் எந்த சுபம் நடத்தணும்னு 4.5 வருஷமாக போராடுறீங்களோ அந்த சுபம் இந்த வருஷம் நடத்தி காட்டிடுவீங்க. அதே போல் மாதத்தில் ஒரு நாள் அம்பாளுக்கு பைத்தம்பருப்பு பாயசம் செய்யுங்க. அந்த பைத்தம்பருப்பு பாயசம் செய்யும் பொழுது 4 முந்திரி பருப்பு போட்டு பாயசம் பண்ணுங்க. ஒரு சமயம் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் கேட்குறான், எத்தனை பேர் நாம் உயிரோடு இருக்கோம், எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, எப்படி கணக்கு பண்ணி இலை போடுறாங்கன்னு கேட்குறான் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து அர்ஜுனன். அப்போ சொல்கிறாரு அர்ஜுனன் என்ற கிருஷ்ண பரமாத்மா, இந்த சாப்பாடு போடுறானே சோழ மகாராஜா, அவரையே கேளுன்னுட்டார். சோழ மகாராஜாவுக்கு முதல்ல வாளியில் கலந்து பாயசத்தை எடுத்துன்னு துரோதனாதிகள் பாண்டவர்கள் எல்லாரும் அக்ரோணி சேனைகள், பல அக்ரோணி சேனைகளுக்கு சோழ மகாராஜா தான் சாப்பாடு போடுறாரு. அப்படி போடும் பொழுது முதல்ல கிருஷ்ணனுடைய கையில் பாயசத்தை விடுறார். அந்த பாயசம் விடும் பொழுது அந்த கையில் பாயசத்தில் எத்தனை முந்திரி பருப்பு விழுந்ததோ அன்னைக்கு அத்தனை அக்ரோணி சேனை போயாச்சு. அதை கணக்கு பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் இலை போடுறேன்னுட்டு சோழ மகாராஜா சொல்கிறாரு. அதை போல் நீங்கள் செய்கிற அந்த வீட்டில் பைத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணும் பொழுது அந்த 4 முந்திரி பருப்பு போட்டு அந்த பாயசம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அதில் ஒரு பருப்பு முந்திரி பருப்பு குழந்தைங்க மென்று சாப்பிடும் பொழுது உங்களுடைய வீட்டிலையும் உங்களுடைய அகத்திலையும், அதாவது மனசில் இருக்கக்கூடிய அனந்த கோடி கஷ்டங்கள் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும். மாதத்தில் ஒரு நாள் அம்பாளுக்கு பைத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ண குலதெய்வதன் நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருப்பாளாம். மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாளாம். அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யமும் எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும் ஐஸ்வர்யம், தங்கின்னு இருக்கும் ஐஸ்வர்யம் நிரந்தரமாக. அன்பு தாய்மார்களே, கடகம், கன்னி, விருச்சகம், மகர, கும்ப, மீனம் இந்த ராசிக்காரர்கள், அதாவது வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதை வாழ்க்கையில் எப்படியாவது வெளியே வரணும், முன்னுக்கு வரணும், சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை அம்மாவண்ட இந்த ராசிக்காரர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த சத்ரு சம்ஹார யாகம்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த யாகம் பீடத்தில் அம்பாளுக்கு பண்ணணும். இந்த யாகம் எதுக்காக இங்கே பண்ணணுன்னும்போது, இங்கே அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் வனதுர்கை. அந்த வனதுர்கையினுடைய க்ஷேத்திரத்தில் தான் அந்த யாகம் பண்ணாங்க பாண்டவர்கள். சத்ரு சம்ஹார யாகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பண்ணார். அதுக்கப்புறம் பரசுராமர் பண்ணார். இந்த மாதிரி 18 மகரிஷிகள் பண்ணாங்க, சித்தர்கள், சப்த ரிஷிகள் பண்ணாங்க. வனதுர்காவண்ட உட்கார்ந்து அந்த அம்மாவண்ட சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாங்க. சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணுற யாகம் வனதுர்கா பீடத்தில் இங்கே பண்ணாங்க. ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடன்றது ரிஜிஸ்டரில் இருக்குது. ஆனால் சொல்லக்கூடியவள் அருள்வாக்கு யார் சொல்கிறது? வனதுர்கா அருள்வாக்கு சொல்கிறா இங்கே. அந்த வனதுர்கா எதிரில் அந்த கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுக்குரிய நிதியை அனுப்பி, அம்மா நீங்கள் பண்ணி அந்த குங்கும பிரசாதம் கொரியரில் அனுப்புங்க அப்படின்னு அந்த வனதுர்கா பீடத்தில் அந்த சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுங்க.
இந்த ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் சாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆஹா, நீங்கள் சாதிக்க ஆரம்பிப்பீங்கன்னு என்ன அர்த்தம்? அதில் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி என்றது பொருள். ஆகஸ்ட் மாதத்திலேருந்து அம்பாள் 2வது முறை உங்களுக்கு கொடுக்குறா. இப்போ இந்த முறை வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி பாதைக்கு பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, ஒரு 12 ராசிகளுக்கும் 2 வரிகள், ஒரு அமுத மொழிகள். அந்த 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். பீடத்துக்கு ஃபோன் பண்ணி கொரியர் முகாந்திரமாக அந்த பிரசாதத்தை பெறணும். அதாவது மேஷம், விருச்சிகம். இப்பொழுது விரயம் பின்தொடர்ந்து வருகிறது. அடாடா, எல்லா ஜாதகக்காரங்க எல்லா ஜோசியர்களும் சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களேம்மா. அதே மாதிரி தான் வண்டி ஓடின்னு இருக்கு. ஆனால் எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது. எது கையில் என்ன தங்க மாட்டேங்குது? பொருளாதாரம் தங்க மாட்டேங்குது. விரயம், அந்த தோஷம் பின்தொடர்ந்து வருகிறது. அதுக்கு 64 கலச பூஜைகள் எளிய முறையில் பீடத்துகளை பண்ணணும் அம்பாள் இடத்துல. இந்த அம்பாள் ராஜராஜேஸ்வரி பீடம் திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம். திண்டிவனத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் செஞ்சி மெயின் ரோட்டில் இருக்குது. அந்த அம்பாள் சன்னிதானத்தில் இந்த மேஷம் விருச்சிகத்திற்கு விரயம் என்கின்ற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. 64 கலச பூஜை பண்ணி நீங்கள் வர முடியாவிட்டாலும் பேர், நட்சத்திரம், ராசி அம்மாவை செல்லுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதுக்குரிய நிதியை பீடத்தை அக்கௌண்ட்டில் கட்டி அந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த 2024 ஆகஸ்ட் பிறந்து இப்பொழுது நீ வாழ்க்கையில் நீ முழுசாக செட்டில் ஆகிடு. இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆவணி மாதம் பிறந்து பொற்காலம் ஆரம்பம். மேஷம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இம்முறை அம்பாள் இப்போ செட்டில் ஆகிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, ரிஷபம், துலாம். இந்த ரிஷபம், துலா ராசிக்காரர்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குது. அந்த திருஷ்டியை நிவர்த்தி ஆகிறதுக்கு பரசுராமருடைய யாகம் பண்ணுங்க பீடத்துக்கு வந்து. அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மா அதுக்குரிய நிதியை பீடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், பண்ணி எங்களுக்கு அந்த குங்கும பிரசாதம் அனுப்புங்க, அப்படி செய்யுங்க. இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டிடுவீங்க. 2 ஆண்டுகளில் ரிஷபம், துலாம், இந்த 2024, 25 இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது அத்தனையும் சாதித்து காட்டுவீங்க. வாழ்க்கை தரம் சூப்பராக இருக்குது. தடையில்லாமல் வருமானம், தடைகளை அத்தனையும் தகர்த்து எறிவீர்கள். இப்பொழுது உங்களிடத்தில் வெற்றி திருமகள் வாசம் செய்வாள். ஆக அந்த பரசுராமருடைய யாகம் செய்து அந்த திருஷ்டியை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். திருஷ்டிக்கு பல உதாரணமான கதைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாண்டவர்கள் யுத்தம் முடிந்து திருதராட்சனை தரிசனம் பண்ணும்போது தர்மராஜா போகிறாரு. என்னப்பா உங்ககிட்ட தர்மம் தெய்வபலம் இருந்தது, ஜெயித்தாங்க. என் பிள்ளைகிட்ட தர்மமும் இல்லை தெய்வபலம் இல்லை, அதனால் தோத்துட்டான் அப்படின்ட்டார். அடுத்தது பீமன் போகும்போது கிருஷ்ண பரமாத்மா தடுத்து நிறுத்தி தங்கத்தால் ஆன பீமனை எடுத்து போய் நிற்க வச்சாங்க. இப்படி கட்டி பிடிச்சார் திருதராட்சன். எண்ணம் திருஷ்டி பார்த்திங்களா? அந்த திருஷ்டிமான எண்ணம், நீதானடா 100 குழந்தைகளை என் பிள்ளைங்களை கொண்டுவிட்டேன்னு அதை இறுக்கி பிடிச்சார். தூளாக போயிடுத்து அந்த தங்க விக்கிரகம், பீமனுடைய தங்க சிலை தூளாக கொட்டி போயிடுது. அப்புறம்தான் திருதராட்சனுக்கு தெரியுது நமக்கு திருஷ்டியான எண்ணம் இருக்கிறது என்று தெரிந்து வானப்பிரஸ்தம் கிளம்பினார். அந்த மாதிரி அந்த ரிஷபம், துலாத்துக்கு திருஷ்டி பின்தொடர்ந்து வருகிறது. அந்த திருஷ்டி பின்தொடர்ந்து வரக்கூடாது. அந்த திருஷ்டி அகல்றதுக்கு அந்த பரசுராமருடைய யாகம் செய்யணும். அம்மா அதுக்கு வேண்டிய நிதியை பீடத்துக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறம்மா, எங்களுக்கு பண்ணி அந்த குங்கும பிரசாதம் அனுப்புங்கன்னுட்டு அந்த பிரசாதத்தை பெறுங்கள். இந்த 24, 25 வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. தடைகளை அனைத்தையும் தகர்த்து எறிந்திடுவீர்கள். வெற்றி திருமகள் இப்பொழுது உங்களுடன் வாசம் செய்கின்றாள். அதே போல் மிதுனம், கன்னி. கைக்கு கிடைச்சதுமா, ஆனால் வாய்க்கு கிடைக்கலம்மா. யாருக்கு? மிதுனம், கன்னி. எல்லாரிடத்துலையும் நல்ல பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் கூடி வருது, எல்லாம் பெறட்டுறேன், கொடுக்குறேன், வாங்குகிறேன். ஆனால் என்னுடைய பீரோவில் எடுத்து போய் வைக்க முடியல. இல்லை வைக்க முடியல, தனத்தை எடுத்து போய் வைக்க முடியல. எல்லாம் கிடப்பில் இருக்குது எல்லா வேலையும். அம்மாவுடைய பீடத்தில் அவர்கள் வாழை மட்டையில் யாகம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த அவர்களுக்கு கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி வாழ்க்கையில் வரா மாதிரி இருக்குது, அது கைக்கு வரலை. அதை அனுபவிக்க முடியாத தடைகள், அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த 14 மாதங்களில் ஆவணி மாதத்திலிருந்து இந்த 14 மாதங்கள் மிக அற்புதமான நேரம். இப்போ வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, கடகம்.
இந்த ராசிக்காரர்கள் 108 கலசாபிஷேகம் பீடத்தில் செய்யணும். துர்க்கையை அழைத்து பூஜை செய்தவர்கள் பாண்டவர்கள் வெற்றியை தந்தாள். துர்க்கையை வணங்கினார் ராமபுரான், வெற்றியை அனுகிரகம் செய்தாள். அது மாதிரி அந்த கடகராசிக்காரர்கள் இப்போ அம்மாவை கூப்பிட்டு பூஜை பண்ணியே ஆகணும். அந்த பூஜைக்கு உண்டான நிதி அனுப்பியாவது அந்த பூஜை பண்ணி அந்த குங்கும பிரசாதத்தை கொரியரில் பெறணும். அதுக்குரிய நிதியை அம்பாள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். இத்தனை ஆண்டுகள் நஷ்டக்கணக்கே எழுதி கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது அந்த 108 கலசாபிஷேகம் செய்கிறதுனால தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாகிவிடும். கடகராசிக்காரர்கள் இம்முறை தமிழ் புத்தாண்டிலிருந்து லாபமான கணக்கை எழுத ஆரம்பிப்பீங்க. இல்லது லாபமான நஷ்ட கணக்காகவே எழுதுகிறப்போ அப்படின்றாங்களே, அந்த நிலை நீங்கி லாப கணக்காக வாழ்க்கையை எழுத ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளும் நல்ல பரிஸ்திதிக்கு வந்துடுவாங்க. குடும்பத்திலையும் ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்து விடும். பயனுள்ள வளர்ச்சி பணிகள் சாதித்து காட்டுவீங்க. அப்போ அந்த நஷ்ட கணக்கு நிவர்த்தி பண்ணுற தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு 108 கலசாபிஷேகம். சரிம்மா அம்மா இன்றைக்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், அதை பண்ணி கொடுங்க எங்களுக்குன்னு அதை பண்ணிவிடுங்க. அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் தாமசம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஆகிடும் இப்போ ஆகிடும் அப்படின்ற அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. அந்த பரிகாரம் 18 பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது கிரகநிலை அதிர்ஷ்டகரமான நிலையை பயணிக்கிறது. நவகிரகங்கள் நல்ல பொன்னான நேரம் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த 24 25 வாழ்க்கையில் லாபம், பண வசதி, விருப்பமான காரியங்களில் வெற்றி. அதை வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியாப்பா என்று கேட்குறாங்களே, இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மும்பாயில் அம்மா தங்கி இருக்கிறதுனால மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக் மண்டபத்தில் இருக்கிறதுனால தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு கேட்க வரலாம். இந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நவகிரகங்களுடைய தொடர் நிகழ்ச்சியை நாளை தினம் உங்களுக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். சுபமஸ்து.